வணக்கம். குளோரியானி. அதாவது ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைந்த ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னா, உடனே உங்களுக்கு வந்து சங்கர் படமோ, இல்லன்னா இந்த விசில் அடிச்சான் சினிமாத்தனமான படமோ உங்களுக்கு ஞாபகம் வந்தா நான் பொறுப்பாக முடியாது. ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில சமூக அக்கறையோடு பார்ப்பவர்களுக்கு உடனே ஞாபகம் வரணும்னா, அது கண்டிப்பா கட்சி மாநாடு, இல்லன்னா ஏதோ ஒரு சமூக அமைப்போட மாநாடா அப்படின்னு தோணுனா தான் அது இயற்கை. அதுதான் அப்படி தோணுனா தான் ஒரு நல்ல அரசியல் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அப்படி அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு நாம் தமிழர் கட்சி சனிக்கிழமை அன்று நடத்திய மாபெரும் குடும்ப திருவிழா அப்படின்னு சொல்ற மாரி, எப்படி வந்து அழைப்புதல்ல இது நம்முடைய இனத்தின் திருவிழா, குடும்பம் குடும்பமா கூடுங்க அப்படின்னு அன்னை வந்து அழைப்பு விடுத்தாங்களோ, அந்த ஒற்றை சொல் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய் குடும்பம் குடும்பமாய் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பை அண்ணன் சீமானுக்கு மக்கள் கொடுத்தாங்க. நான் உறவுகள் கொடுத்தாங்கன்னு சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு அந்த 234 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தன்னுடைய அரசியலில் இன்னொரு மைல்கல்ல அன்னை தொட்டிருக்காரு அப்படின்னு தான் நாம் சொல்லணும். இதோடைய சிறப்பு அம்சங்களை நாம் பார்க்கலாம் இந்த காணொலியில் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட சிறப்பு அப்படின்னு நான் கூறிட்டு மேற்கொண்டு நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணன் அழைப்பு விடுத்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் தொட்டி கொள்ளுது. எப்படா அந்த மாநாடு நாள் வரும், அண்ணன் கூப்பிட்ட மாதிரி வந்து குவிஞ்சிருமா? ஏன்னா 2 லட்சத்துக்கு மேலே 2.5 லட்சம் சேரு ஆர்டர் நாற்காலிகள் கொடுத்தாச்சு. இதெல்லாம் நிரம்புமா? இப்போ அந்த பிரமுகர், அதாவது நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் கூட இவ்வளவு நாற்காலிகள் நம்ம போட்டுட்டோம், ஒருவேளை மக்கள் வரலன்னா சிரிப்பா சிரிச்சிருமேனே அப்படின்னு சொல்லும்போது கூட, நீ போடுடா, வர்றாங்க வரல, நம்ம மக்கள் யாரும் நிற்கக்கூடாது, வந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு பாதிக்கு பாதி போட்டுட்டா மீதி பாதி வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இந்த சோமாரி கூட்டத்தில் வந்து நாற்காலியை உடச்சிருவானுங்கன்னு நிற்க வச்சே சீன் காட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த கூட்டம் மாதிரி நம்ம கூட்டம் ஆயிடக்கூடாது. அது காலியாக கிடந்தா கூட பரவாயில்ல, 2.5 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டே ஆகணும் அப்படின்னு அண்ணனிட்ட கட்டளையின்படி போட்டால் வந்தது 5 லட்சத்துக்கு மேலே மக்கள் அப்படின்னு புள்ளி விவரங்கள், அதாவது அதிகாரப்பூர்வ உளவுத்துறை புள்ளி விவரங்களும் சொல்லுது. 10,000 கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான பேருந்துகள், வண்டிகள், வாகனங்கள், இருசக்கர வாகனத்தில் வந்தவங்க எத்தனை பேர், தொடர் வண்டியில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, ஏற்கனவே பேருந்துகளில் பதிவு செய்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருந்து எவ்வளோ வந்திருப்பாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவலே இவ்வளோ இருந்துச்சுன்னா உண்மையான தகவல் இதிலிருந்து எவ்வளவு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே மனக்கணக்கு போட்டுக்கிடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். இப்போ இதோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, மற்ற இந்த விசிலடிச்சாங் கூட்டம் மாதிரி, தருதல கட்சி கூட்டங்கள் மாதிரி என்னதான் பேரிகார்ட் போட்டிருந்தாலும், என்னதான் காவல்துறை நூற்றுக்கணக்காக குவிச்சு கயிறை வச்சு இறுக கட்டி பிடிச்சிருந்தாலும், ஒரு நடிகனை பார்க்குற வெறியில் ஓன்னு ஊழ விட்டுக்கிட்டு நரி கூட்டம் மாதிரி எங்கள் ஊரில் வந்து குழுவ கூட்டம்பாங்க. இது வந்து நான் சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா குறிப்பாக அது ஒரு சமூகத்தை வந்து ஒரு பழங்குடியினரை வந்து சொல்லாடல்னாலும் நான் இதை எதுக்காக சொல்கிறேன், நான் அவங்கள குறைச்சி மதிப்பிட்டு சொல்ல. எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் 4 பிள்ளைங்க, வாலிப பசங்களோ பிள்ளைங்களோ கொஞ்சம் சத்தமாக பேசி சிரிச்சிட்டு கொஞ்சம் கெக்கே பிக்கேன்னு ரோட்டில் சிரிஞ்சாங்கன்னா ஊரார் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை. அது மாதிரி ஒரு கூட்டம், ஒரு குரங்கு பட கூட்டம் மாதிரி தத்தி தாவி எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இதுக ஒவ்வொரு மாநாட்டிலையும் விமர்சனம் வைக்க மேம்படுவாங்கன்னு பார்த்தா, ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் வந்து ஏறி போய் ஒரு நடிகனை பார்த்தே தீரணும், 7 கை 7 காலு 7 கண்ணு 7 மூக்கு 7 காது 7 தலையோட ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க, இந்த அதிசய பிறவியை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு பெண்கள் விழுந்து வாரி அந்த பெண் மேலே இன்னும் பெண்கள் விழுந்து, ஆண்கள் விழுந்து, அவங்கள காவல்துறை வந்து தூக்கி விடுற மாதிரி, கூட்டிட்டு போன குழந்தை வந்து பஞ்சராகி வருமா, இல்லை பிஞ்சு நெஞ்சம் பதற மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமான்னு நாம பதற மாதிரி இந்த குழுவ கூட்டம் போகக்கூடிய இந்த நேரத்தில் அவ்வளோ இராணுவ கட்டுப்பாடோட நம்முடைய உறவுகள் வந்ததை அத்தனை பேரும் காணொலியில் பார்த்துருக்க முடியும். ஒரு அம்மையார் தான் சொல்லுவாங்க, இராணுவ கட்டுப்பாடோட என்னோட கட்சியை வச்சுருக்கேன்னு. அது என்ன மாதிரி கட்டுப்பாடு? அது வந்து இராணுவ கட்டுப்பாடில் அடிமைத்தன கட்டுப்பாடுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உண்மையிலே இராணுவ கட்டுப்பாடோட அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி தான் விரும்புவார், நாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத உள்வாங்கி
குடும்பம் குடும்பமாக வந்து குழந்தைங்கள தோளில், அந்த குழந்தைங்க எங்கேயும் அத்தனை 5 லட்சம் பேர் கூடுற அந்த கூட்டத்திலையும் எங்கேயும் பிடிச்சி முன்ன பின்ன தள்ளி, அங்கே உட்காரு இங்கே தள்ளி அப்படி தள்ளின்ட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடித்தாங்க, அதனால விழுந்தாங்க, அதனால இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, இல்லை இந்த அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு ஒரு சின்ன செய்தி கூட இல்லாமல் அவ்வளவு அழகா உட்காந்துக்கிட்டு எப்படி வந்து ஒரு 50 பேர் 100 பேர் கூடுற கூட்டத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 5 லட்சம் பேர் கூடுற கூட்டமும் இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்குன்னா எவ்வளோ உயர்ந்த உன்னதமான உள்ளங்கள் கொண்ட தொண்டர் படை இல்லை உறவுகள் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இத்தனைக்கும் பாசறைகள் இயங்குது தான், பாதுகாப்பு பாசறைகள் இயங்குது, சுற்றுச்சூழல் பாசறை இயங்குது, தன்னார்வமாக நம்முடைய உறவுகள் இயங்குனாலும் வந்த உறவுகள் அவ்வளவு சுய கட்டுப்பாடோடு இருக்காங்க. குழந்தைகள் வந்து சொந்தக்காரங்க வீட்டில், கல்யாண வீட்டில் வந்து குடும்பம் வந்து உட்காந்து காய்கறி வெட்டிகிட்டு இருந்தால் குழந்தைங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்குங்கிற மாதிரி இங்கே ஒரு பக்கம் ஆடல் பாடல், நம்முடைய கலை அம்சங்கள், நம்முடைய தமிழர் கலாச்சார நாடகங்கள், நம்முடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்னால் அதாவது அறிவாலயத்தோட ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் நம்முடைய தமிழர் பண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடக்குது. தீன்னு ஒரு பாட்டை, அபரிதமான ஒரு பயங்கரமான பாட்டை போட்டு எல்லாரும் உற்சாகம் மிகுதியில் அப்படி புல்லரிச்சு போய் மெய் சிலிர்த்து பார்க்குற நேரத்தில் இந்த பிள்ளைங்க ஒரு வகையில் வெள்ளந்தியா ஓடி திரியிறத பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி பிள்ளைகளை நீங்கள் காட்ட முடியும்? பதிலுக்கு திமுக இப்படி ஒரு கூட்டம், அதிமுக இப்படி ஒரு கூட்டம், இந்த வானர கூட்டம் ஒரு கூட்டம். ஆனால் எங்கேயுமே குழந்தைகளால் இவ்வளவு அமைதியாக நீங்கள் வீம்புக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் கூட அதை அந்த தலைவர் பேசுகிறதையும் கேட்காது. கெக்கே பிக்கேன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிரித்தாலும் அதுக்கு என்னென்னு புரியாது. இங்கே ஒருத்தர் பஞ்சு டயலாக்கா பஞ்சர் போன மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பார். அப்படியே இந்த கீழே வந்து ஆப்படித்த மாதிரியே இந்த கீழே வந்து நெருப்பு எப்படி வெடிகுண்டு வச்சா, இந்த பட்டாசு வச்சா எப்படி வந்து படப்படத்துட்டு திரிவாங்க, அது மாதிரி ஒரு ஆள் படப்படன்னு பேசிகிட்டு இருப்பார். அங்கெல்லாம் இந்த பிள்ளைங்கள் எதையுமே கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு இந்த பெரிய ஆட்கள் என்ன கூவுறாங்களோ அதையும் அது கூவிட்டே இருக்கும். ஆனால் இங்கே சிறு குழந்தைகள் கூட உணர்ச்சி பிளம்பா அண்ணன் சீமானை பார்த்தவொன்னா நாம் தமிழர்னு கையை அதாவது ரத்தத்திலே ஊர்னதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தான் ஆடாட்டினாலும் தான் சதை ஆடுங்கிற மாதிரி ரத்தத்திலே ஊர்ன அந்த உணர்வுகளை அந்த பிஞ்சு குழந்தைகள் வந்து வெளிப்படுத்தின விதம்ன்ட்டு அது ஒரு பார்க்கவே கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நடந்த கண்கொள்ளா காட்சிங்கிறது. அதுதான் நாம் தமிழர் இப்போ நடத்தின இந்த மாநாடு தான் கண்கொள்ளா காட்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுக்காக அவங்க வச்சது அந்த தருதலை கூட்டங்கள் நடத்துறது, இன்னும் 200 கொடுத்து 500 கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டங்களில் அது உட்காந்துக்கிட்டு ஊர்க்கதை பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லை தூங்கி பாட்டிங்க விழுந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை செல்ஃபோன் கைபேசியை நோண்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி நேர்த்தியாக உட்காந்து அண்ணன் பேசுகிறத கவனிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அடுத்தது பெண்களுக்கான சிறப்பம்சம் இன்னொன்று பார்க்கும்போது மற்ற இதுகளில் வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருந்தால் இங்கே பெண்களும் உட்காந்து அப்படியே ஒரு அண்ணன் வீட்டில் ஒரு அண்ணன் வீட்டு விசேஷத்தில் எப்படி பெண்கள் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அது மாதிரி ரிலாக்ஸாக, இடம் இல்லையா நாங்கள் உட்கார்றோம் பச்சை கம்பளத்தில் அப்படின்னு அதுலேயும் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து பிள்ளைகளையும் விளையாட விட்டுக்கிட்டு கவனிச்சுட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தது. அவர்களுடைய உடல் உபாதைகளுக்கு ஏற்ற விதமாக அந்த நாப்கின்கள் வச்சதாகட்டும், கழிவறைகள் வச்சதாகட்டும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனி கேரவன்கள், இன்னைக்கு உச்ச நடிகர்கள்லாம் கேரவன்லேயே படுத்து கேரவன்லேயே உருண்டு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கட்டுக்கும் நாங்கள் கேரவனில் தான் படுத்து தூங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி, கேரவன்னாலே அது ஒரு நடிகர்களுக்கு உரியது, ஒரு கார்ப்பரேட் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் எளிய பிள்ளைகளும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு போய் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காகட்டும், இல்லை கொஞ்சம் ஆடைகள் மாற்றணும், இல்லைன்னா கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டோம், டிராஃபிக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்னு நினச்சா கூட ஓய்வெடுக்கிற மாதிரி கேரவன்கள் ஏற்பாடு பண்ணதுன்ட்டு எங்கேயும் பெண்களை அங்கே இடித்தாங்க, பெண் போலீஸை இங்கே கிள்ளுனாங்க, இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்தோம் பெண்களுக்கு மானத்துக்கு குறைச்சல் உண்டாயிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு எந்த ஒரு வக்கிர செயல்பாடுகளும் அங்கே நடைபெறாத அளவுக்கு உறவுகள் இருந்ததை நாம் மெச்சி தான் ஆகணும். அதாவது ஒரு தமிழர் பண்பாடு அங்கே தெரிஞ்சுது. எல்லாரையுமே ஒரு ஆணுனா கூட்டத்தில் வந்து சில்மிஷம் பண்ணுவான் அவன் அப்படிங்கிற கேடுகட்ட விஷயத்த மாற்றி
ஆணுனா பிறர்மனை நோக்காமை தான் பேராண்மை. அடுத்த பெண்களை தொடுறதும் இடிக்கிறதும் ஆண் தன்மை கிடையாது. இயல்பு, ஆணின் இயல்பான குணமே பெண்ணை மதிப்பது தான். அந்த இயல்பான தமிழர் பண்பாடை தான் நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு காட்டுற மாதிரி அந்த செயல்பாடுகள் இருந்தன. இது மற்ற கட்சிகளுக்கு போனால் பெண் போலீஸ் இடுப்பையே கிள்ளி வைப்பானுங்க திமுக காரன். இன்னும் மற்ற கட்சிகளில் போனீங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை, நாம் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே நிறைவேற. அது நாங்கள் நடிகனை பார்க்க வந்துட்டோம், எங்களுக்கு கற்பும் கிடையாது கணவனும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற கூட்டத்தில் இடித்தாலும் பிரச்சனை இல்லை, மேலே விழுந்து குதித்தாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் அங்கே ஒரு கூட்டம் போயிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 234 வேட்பாளர்களையும் அறிவிக்கும் போது எழுந்த கோஷங்கள், நட்சத்திர வேட்பாளர்களுக்கு எழுந்த அந்த கோஷங்கள், அதாவது உங்கள் கட்சியில் ஆர்ப்பாட்டம் இல்லையா, குரல் எழுப்பலையா, ஆர்ப்பரிக்கலையா, கைத்தட்டலையா அப்படின்னு கேட்டால் எல்லாமே இருந்துச்சு, அர்த்தத்தோடு இருந்துச்சு. ஓன்னு நிறைய கூட்டம் மாதிரி ஊழ விட்டுட்டு அந்த மேடையில் என்ன பேசுகிறாருன்னு புரியாமல் வாயை திறந்தாலே ஓன்னு ஊழ, அடுத்த வார்த்தையை சொன்னாலே விசில் அடிக்கிறது, சொல்லி முடித்த உடனே அவர் என்ன சொன்னார்னு தெரியாமலே கை தட்டுறது, இப்படின்னு ஒரு பிரமை பிடித்த உலகத்தில், பைத்தியக்கார உலகத்தில் இருந்து கொலவை போடாமல் அண்ணன் என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிஞ்சிக்கிட்டு ஆர்ப்பரித்தாங்க. அண்ணன் எதை உதாரத்துவமாக சிரிக்க வைத்து சிந்தனை தூண்டக்கூடிய விஷயத்தில் சொன்னாங்களோ அதுக்கு ஆர்ப்பரிச்சாங்க, அதுக்கு முழக்கமிட்டாங்க, அதுக்கு உற்சாக விசில் அடித்தாங்களே ஒழிய எதுக்கு அடிக்கிறோம், எந்த உலகத்தில் இருக்கோன்னு தெரியாமல் தற்குறித்தனமாக யாரும் எந்த செயல்பாடுகளையும் பண்ணலை அப்படிங்கிறது தான் இதில் நான் பார்க்க வேண்டியது விஷயம். அதாவது கலைவாணர் அவரை தான் சொல்லுவாங்க சிரிக்க வைத்து சிந்தனையை தூண்டுபவர் அப்படின்னு. அந்த இதை தான் விவேக் அவர்களுடைய ஜோக்குகளுக்கு, அதாவது படத்தில் அவர் நடிக்கும்போது உதிர்க்கும் அந்த விஷயங்களே நிறைய சிரிக்க வைக்கிற மாதிரி சிந்தனை தூண்டுற மாதிரி இருக்கணும்னால தான் அவருக்கு சின்ன கலைவாணர்னு வச்சாங்க. அதே மாதிரி தான் அரசியலில் சிரிக்க வச்சு வேடிக்கையாக பேச வச்சு சிந்தனை தூண்ட வச்சு தமிழ் உணர்வுகளையும் தூண்டுறவர், அதாவது உயிர்ப்பிக்கிறவர் அண்ணன் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று. இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா காவல்துறையின் செயல்பாடு. ஒருத்தர் மூக்கால் அழுவார், எங்களுக்கு ஒரு மேடையில் ஏறி காவல்துறை எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிச்சும்பாரு. அப்புறம் அங்கே காவு வாங்கிடுச்சு, காவு பலி ஆகிடுச்சுன்னா காவல்துறை செயல்படலாம், சதி பண்ணிடுச்சு, ஸ்டாலின் சார் எங்களை பழி வாங்கிட்டாரு, பழி போட்டுட்டாருன்னு அப்படி கண்ணீர் சிந்தம். அவருக்கு துக்கம் ஒரு வருஷம் கழித்து தொண்டை அடைக்குது, கண்ணீரை அப்படி கொட்டுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் காவல்துறை நம்முடைய கட்சியின் மாநாட்டில் காவல்துறையின் செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய சுழியமாக இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, நிறைய காணொலிகள் இறஞ்சி கிடக்குது பாருங்க. அதாவது அழைப்புதல் நம்முடைய மக்கள் கொடுக்கும்போதே, நிறைய காவலர்கள்ட்ட கொடுக்கும்போதே சொல்லுவாங்க, ஐயா கண்டிப்பாக வந்துருங்க, உங்களுக்கு அங்கே வேலையே இருக்காது, ஐயா கண்டிப்பாக வந்துருங்க, உங்களுக்கு அங்கே வேலையே இருக்காது அப்படிம்பாங்க. உண்மையிலே உண்மை அப்படி தான். இந்த மாநாடு இல்லை, எந்த ஆர்ப்பாட்டம் எந்த மாநாடு நடந்தாலும் அங்கே காவலர்கள் சும்மா பொம்மை காவலர்களாக தான் நிற்கணும், அவங்களுக்கு வேலையே இருக்காது. ஏன்னா அந்த சட்டம் ஒழுங்கு செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு அங்கே இருக்காது. ஏன்னா சட்டப்படி ஒழுங்காக நாம் தமிழர் கட்சி இருக்கும், அதனால் அவங்களுக்கு அங்கே வேலையே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நுழைவாயிலில் உள்ள கூட்டத்தில் இருக்க வேண்டிய காவல்காரர்கள் இங்கே நமக்கு வேலை இல்லைப்பா, இதுக்கு சலம்பாது அலம்பாது, முக்கியமாக சண்டை பிடிக்காது, ஒன்றுக்கு அடிச்சிக்காது. இது ஒரு உண்மையிலே இராணுவ கட்டுப்பாடு உள்ள ஒரு சுய கட்டுப்பாடுடைய சுயம்பி கூட்டம், இதுக்கு நாம் தேவையில்லை, இது சட்டம் தெரிஞ்சு சட்டப்படி நடக்கிற கூட்டம் அப்படின்ட்டு வெளியில் உட்காந்து 5 பேரா 4 பேரா கடலை போட்டுட்டு இருக்காங்க. அதான் வித்த கடலையை வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு, கீதா எப்படி இருக்க, அப்படி இருக்க, உனக்கு டியூட்டி அங்கேயா, எனக்கு டியூட்டி இங்கே சீமான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு அழகாக உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கா. ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு டியூட்டி பார்க்க வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு விடுமுறை நாள்னு அர்த்தம், காக்கி சட்டையோட இருக்கக்கூடிய ஓய்வெடுக்கும் நாள்னு அர்த்தம். அதுதான் சொன்னால் மிகையாகாது, அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு அண்ணன் கட்சி அதாவது திமுகவோ அதிமுகவோ ஆளுது, ஆனால் அண்ணன் கட்சி கூட்டம் நடத்துகிறாரு, பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. இத்தனைக்கும் இந்த கட்சி அநியாயம்னு ஒன்று வந்துட்டா பீரிட்டு எழும்புகிற கட்சி, அநியாயம்னு ஒன்று வந்துட்டா தட்டி கேட்குற கட்சி, ஒருத்தருக்கு நியாயம் அநீதி நீங்கள் வழங்குனீங்கன்னா புரட்சி பண்ணுற கட்சி. அந்த கட்சி அடங்கி ஒழுக்கமாக உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் காவல்துறைக்கு வேலை இருக்குமா? கண்டிப்பாக நீங்கள் இந்த காவல்துறைங்கிற துறைக்கு சும்மா நீங்கள் ஒரு சீருடை
அணிஞ்சிட்டு பொம்மை மாதிரி தான் உட்காரணும். வேணா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த புதுசில் கொஞ்சம் உங்களுக்கு வேலை இருக்கும். ஏன்னா அத்தனை கட்ட பஞ்சாயத்துக்காரனையும் வந்து ஜெயிலில் போட வேண்டிய வேலை இருக்கும். அத்தனை கொலைகாரன் கொள்ளைக்காரன் பாலியல் வன்கொடுமை செஞ்சவன் அநீதி செஞ்சவன் அக்கிரமம் செஞ்சவன் சட்டத்துக்கு புறம்பா நடந்து நெஞ்ச நிமித்துக்கிட்டு நடமாடிட்டு இருக்கானுங்க எல்லாம். அவன் மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதல் கட்ட வேலைகள் உங்களுக்கு முதலாவது கொஞ்சம் இருக்கும். அப்புறம் தண்டனைக்கு அவங்க போன பிறகு இங்கே தண்டனை வாங்கி கொடுக்க 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 இங்கே குற்றங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாரும் நல்லவங்களா நாதஸ் திருந்திட்டான் அப்படின்னு சொன்ன மாதிரி நாடே திருந்த ஆரம்பிச்சிடும். காவல்துறைக்கு வேலையே இருக்காது. அண்ணன் ஆட்சியில் காவல்துறைன்னு ஒன்று சும்மா டம்மியாக தான் இருக்குமே தவிர வேலைக்கு இங்கே அதாவது நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும், தன்னால் இருக்கும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி. இந்த கட்சி ஒரு கட்சி கூட்டம் நடத்தும் போதே இவ்வளோ சீரும் சிறப்புமாக இருக்குதுன்னா இந்த தலைவன் ஆட்சி நடத்தினா நாடு எப்படி சீராக இருக்கும் அப்படிங்கிறதோட ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிறது தான் இந்த கூட்டத்தில் நடந்த இந்த விஷயங்கள். அடுத்ததாக ஒரு சிறப்பை சொல்லியே ஆகணும். அதாவது வியாபாரம், கடை வியாபாரம், பொருட்கள் மக்களுக்கு தேவையான வயிற்று பசியை போக்கக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய வியாபாரிகளோட குணத்தையும் நம்ம இங்கே பேசியே ஆகணும். எல்லாமே எளிதாக வாங்கக்கூடிய வகையில் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு போல மாற்றத்தை விரும்பும் எளிய மக்களின் மாநாடு அப்படிங்கிறத அவங்க உள்வாங்கினால இங்கே எளிய மக்கள் தான் வருவாங்க. இவங்க தங்கள் காசை போட்டே தங்களுடைய உழைப்பின் ஒரு பகுதியை போட்டு தான் மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கட்சி மேலேருந்து கீழே வரைக்கும் வசூல் பண்ணி மேலேருந்து இத்தனை கோடி கொடுத்து 200 கொடுத்து 500 கொடுத்து அதாவது ஒரு கோடிக்கணக்கான பணத்தை மேலிடம் ஒதுக்கி அமைச்சர்கள் ஒதுக்கி மந்திரி ஒதுக்கி எம்எல்ஏ ஒதுக்கி கவுன்சிலர்கிட்ட கொடுத்து இப்படி ஆள் கூட்டிட்டு வந்தது இல்லை. இது முழுக்க முழுக்க உறவுகள் தங்களுக்கு தாங்களே அதாவது காசு செலவழித்து கூடிய மட்டும் அதை கட்ட முடியாதவர்களுக்கு அவர்களே செலவழித்து கூடி சேர்ந்து காசு போட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் இத்தனை நாம் இப்படி பண்ணுவோன்னு பேசி சொந்த காசில் வந்தவங்க இவங்க வயிற்றுல அடிக்கக்கூடாது அப்படிங்கிற தமிழர் பண்பாடை புரிஞ்சுக்கிட்ட தமிழர்கள் அங்கே போட்ட கடைகளில் கூட இளநீ 30 ரூபா 40 ரூபாய்க்குள்ளே தான், சர்பத்து 20 ரூபாய்க்குள்ளே தான், சின்ன கடலைகள் ஐஸ்கிரீம் கூட 20-30 ரூபாய்க்குள்ளே தான். அடுத்தது பார்த்திங்கன்னா குஸ்கா இதெல்லாமே 50 ரூபாய்க்குள்ளே. இப்படி தான். இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா இதுதாங்க தமிழர்கள் என்னைக்குமே வந்து வயிற்றுல அடித்து பிழைக்கிறவங்களே கிடையாது. அப்படி திராவிடம் மாற்றி வச்சிருக்கு. இந்த திராவிடம் வந்து அடித்து மாற்றி அந்த ஆசையை காட்டி தமிழர்களை பேராசக்காரர்களாக ஆக்கி வச்சிருக்கே தவிர இயல்புல தமிழர்கள் ரொம்ப கொடுக்குறவங்க அடித்து பிடிச்சு அடுத்தவங்க காசுல வாழ்கிற அந்த இயல்பே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா நான் செய்யுள்ள படித்த வரைக்கும் வீடுகளில் திண்ணை கட்டியிருப்பாங்களாம். திண்ணை எதுக்குன்னா அவங்க படுத்துருவாங்கிறதுக்கு இல்லை, வழிபோக்கர்கள் அப்பொழுது வந்து வாகனங்கள் இல்லாததுனால நாள் கணக்காக நடந்து வியாபாரிகள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால வழிபோக்கர்கள் முன்ன பின்ன தெரியாத வழிபோக்கர்கள் வந்து தங்குறதுக்கு படுத்து தூங்கிட்டு போகிறதுக்கு திண்ணை கட்டி வச்சுருப்பாங்களா. அந்த திண்ணையில் மோரோ பால் அதாவது மாடு வளர்க்குறவங்கன்னா மோர் வச்சுருப்பாங்க, இல்லை அதை விட எளியவர்கள்னா தண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் சமைச்சு கொடுக்குறவங்க எல்லாம் உண்டு. எந்த கணவனும் அவனுக்கு ஏன் சமைச்சு போட்டான்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தாறுமாறு தக்காளி சோறு வாழ்க்கையும் அப்போ கிடையாது. இப்படியாக தமிழர்களின் பண்பாடை இப்படி தான் படித்து தெரிஞ்சிருக்கோம். இயல்பிலேயே அவங்க கொடுக்க தெரிஞ்சவங்க, நியாயமான வியாபாரம் செய்கிறவங்க. இதை எல்லாத்தையும் வந்து மாற்றி பேராசை கொண்டவர்களா இன்னைக்கு தமிழர்கள் பேராசை கொண்டவர்களா இருக்காங்களா? இருக்காங்க. அடித்து பிடிச்சி வாழ்கிறாங்களா? ஆமாம். அடுத்தவங்க வயிற்றுல அடித்து வாழ்கிறாங்களா? இருக்காங்க. அவங்க எல்லாரும் திமுகவில் அதிமுகவில் பாஜகவில் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள மாதிரியே அடிச்சு பிடிச்சி வாழ்கிற அந்த பேராசையின் பெருவியாதி இவங்களை தொத்திக்கிடுச்சு, அதனால அப்படி இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்தது தமிழர் மரபை போற்றும் தமிழர் கூட்டம், அந்த இன உணர்வு கொண்ட மான உணர்வு கொண்ட கூட்டம். அதனால அவங்க வந்து நாம் இப்படி தான் விற்கணும், இப்படி விற்றா போதும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட நியாயமான விலையில விற்றதையும் காண முடிஞ்சு. மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுற்றி எங்கேயுமே கடைகள் கிடையாது. அதாவது நிரந்தரமாக கடைகள் அந்த ஊரில் போட்டிருப்பாங்களா கிடையாது. அது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட புற ஏரியா தான். அப்போது புதுசாக வந்து போட்டவங்க தான் ஆரோக்கியமான பொருட்களை தான் விற்றாங்க. பீடி சிகரெட்டு விற்கிறது, தண்ணி சாராயம், இப்படி வீரன் அதிவீரன் அப்படின்னு எதுவுமே இல்லை. மெனக்கட்டு வாங்கணும்னா ஊருக்குள்ளே தான் போகணும். நம்ம மக்கள் அப்படி ஊருக்குள்ளே போய் வாங்கி போட்டுட்டு வர மக்கள் கிடையாது. இது நேர்த்தியாக எப்படி ஒரு ஆலயத்துக்குள்ளே குடிகாரன் கூட ஆலயத்துக்கு போகும்போது குடிக்காமல் போவான், குடிகாரன் கூட கோயிலுக்குள்ளே போகும்போது குடிக்காமல் போவான். அது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் குடிகாரங்களே கிடையாதா, குடிக்கவே மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது. ஆனால் கட்சி கூட்டத்துக்கு வந்தால் அது அவனுக்கு கோயில் மாதிரி.
அந்த கோயிலுக்குள்ள புனிதமாக தான் வருவானே தவிர அசிங்கப்பட்ட எந்த செயல்லையும் ஈடுபடவும் மாட்டான், வந்த அசிங்கங்களை அரங்கேற்றவும் மாட்டான். திரும்பவும் சொல்கிறேன், தமிழர் கட்சி கூட்டங்கிறது ஒரு ஆலயம் போன்றது. அவங்க வரும்போதே ஒரு புனித இடத்துக்கு வரும்போது என்னென்ன கோட்பாடுகளோட வரணுமோ அப்படி தான் வருவாங்க. வர்ற இடத்துல பொது இடத்துல எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு இங்கிதம் தெரிந்தவர்கள். அந்த இங்கிதத்தை வளர்த்து விட்டவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறவா என்ன வேணாலும் சொல்லுவீங்க, ஆனால் கண் கூட பார்த்தவங்களுக்கு தான் அது புரியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சத்தை சொல்லணும். இது சிறப்பு அம்சம்னா ஒரு சின்ன சதி வேலையாக இருக்குமோன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேலே எந்த ஒரு நெட்வொர்க்குமே அங்கே வேலை செய்யலை. அதாவது வலைதளங்கள் வந்து உயிரோடவே இல்லை. யாருக்கும் அதாவது சாதாரண கால் அடித்தா கூட ஃபோன் போகாது. ஒரு குடும்பத்தில் இப்போ அப்பா வந்து பக்கத்துக்கு வெளியில் போய் ஒரு பொருளை வாங்க போயிருக்காரு, இல்லை கழிவறைக்கு போயிட்டு வந்தார், நேராச்சு என்னென்னு கேட்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளவே முடியாது. சுத்தமாக சாதாரண அழைப்பும் அழைக்க முடியாது. வலைதளம் யூஸ் பண்ணி, அதாவது வாட்ஸ்அப் கால்களோ இல்லை வேற நிறைய வழிவகைகள் இருக்கு இல்லையா, இது மூலமே பண்ண முடியாது. முற்றிலும் ஒய்ஃபை முடக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அங்கே விசாரித்தா காவல்காரர்கள் இல்லை, நீங்கள் 5 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் அப்படி கூடிட்டீங்க, அதனால வந்து இத்தனைக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்முடைய பொறுப்பாளர்கள் போய் அந்த நெட்வொர்க்குக்கு உண்டான சார்ஜஸ் கொடுத்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது வேணும், ஏன்னா இவ்வளோ கூடுவாங்க, அப்போ தட்டுப்பாடு வரும்னு சொல்லி ஏர்செல்னு என்னென்ன உண்டோ எல்லாத்துக்கிட்டையுமே பேசி அதுக்குண்டான வசதிகளையும் பெற்றிருக்காங்க. பெற்றும் இது பண்ண முடியலை பாருங்க. அப்போ இந்த இடங்கள்ல ஒரு அசம்பாவிதம், ஒரு சதி வேலையில் ஒன்று நடந்தால் கூட ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒருத்தரை தொடர்பு கொள்ள முடியாது. அப்படி இருந்தும் இறைவனின் கருணை பார்வை எவ்வளோ தூரம் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் இதை அடித்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒருத்தரை தொடர்பு கொள்ளவே முடியாத அளவுக்கு இணையதளங்கள் முடக்கப்பட்டு அவங்களால ஒருத்தரை பார்த்து பேசவே முடியலை அப்படிங்கிறது தான் இது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புக்கு எப்போவுமே நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள் எங்கே நடந்தாலுமே சொல்ல போனால் அண்ணனுடைய பிறந்த நாள் அண்ணனுடைய வீட்டை வந்து போய் பார்த்து அண்ணனை வாழ்த்த போகும்போது கூட அங்கே கூட தமிழ் சார்ந்த புத்தகங்கள் விற்பாங்க. அதுதான் இயல்பு. அது மாதிரி நாம் தமிழர் கட்சினாலே புத்தக கடைகள் வந்துடும். அப்போ புத்தகங்கள் வாங்க போகும்போது அதை ஜிபே பண்ணுறதுக்கு உண்டான வசதிகள் இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க் இல்லாததுனால ஸ்கேன் பண்ணி அவங்களால அந்த காசை கொடுக்க முடியலை. அப்போது இப்போ கையில் காசு இருக்கிறவங்க கையில் கொடுத்துருவாங்க, ஆனால் இந்த ஜிபே பண்ணுற வசதி மட்டும் இருக்கிறவங்களால அதை கொடுக்க முடியலைங்கும் போது அந்த கடைக்காரர்கள் வந்து பரவாயில்ல, நீங்கள் ஊருக்கு போயிட்டே எங்களுக்கு காசு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய உறவுகள் கேட்குறாங்க, என்னங்க எங்களை முன்னப்பினா நீங்கள் பார்த்தது கூட கிடையாது, எந்த நம்பிக்கையில் நாங்கள் தருவோம்னு நினச்சி இதை சொல்கிறீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தானே, அது எங்களை ஏமாத்தாது, ஒருபோதும் எங்கள் வயிற்றில் அடிக்காது, அது உண்மையான கட்சி, கண்டிப்பாக எங்களோட இந்த கட்சியை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் உங்களை நம்புகிறோம், எங்களுக்கு ஊருக்கு போய் நீங்கள் அனுப்புனா போதும்னு திருப்பி அனுப்பி வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட நம்பிக்கையை பெற்றது தான் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு அரசியல் சூழ்ச்சிகளாலும் திராவிட சூழ்ச்சியாலும் ஆரிய சூழ்ச்சியாலும் சினிமா கவர்ச்சிகர சூழ்ச்சியாலும் இன்னைக்கு அண்ணனுடைய கட்சியை பற்றியும் அண்ணனை பற்றியும் மடைமாற்றம் செய்யப்பட்டு தவறுதும் தப்புமாக சித்தரிக்கப்படுகின்றனவே தவிர உண்மை நிலவரம் என்ன, அண்ணன் தான் சிறந்த தலைமை பண்புக்குரிய தலைவன், அண்ணனுடைய கொள்கையை பின்பற்றி வருகின்ற நாம் தமிழர் கட்சி கூட்டம்தான் இருப்பதிலே சிறந்தவர்கள் நல்லவர்கள்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒரு பானை சொட்டுக்கு ஒன்று தான் பதம்னு பார்த்தா இங்கே பானையில் இருக்க அத்தனை சோறுமே நமக்கு பதமாக தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு முத்திரை பதிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முந்திர நாளே கூட்டம் கூடிட்டாங்க, காலையிலேருந்தே கூட்டம் கூடிட்டாங்க. கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களாலேயே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உள்ளே வர முடியல மண்டபத்தில் இருந்து. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி பேருந்து வாகனங்களாலேயே போக்குவரத்து அவ்வளோ கிலோமீட்டருக்கு நீண்டிருக்கு. வேட்பாளர்களுக்குள்ளேயே பயம் வந்துடுச்சான், நம்மளை அறிமுகப்படுத்தும் போதாவது நாம் போய் நம்ம அங்கே உட்காருவோமா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி போக்குவரத்து நெரிசலில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறை வியந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, 4 மணி வரைக்கும் பாதி தானே நிரம்பி இருந்து அடிச்சாங்க. குரூப் ஒன்று இருக்க திமுக அள்ள கைகள் வேற அந்த டைமில் எடுத்து போட்டுக்கிட்டு காலி சேர்கள் காத்தாடும் நாற்காலிகள் அப்படின்ட்டு வக்கனையாக பேசினாப்புல. 6 மணி ஆச்சு, கரெக்டாக 5:30லேருந்து 6 மணிக்கு புத்தீசல் போல எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியலை, இடத்தையும் நாற்காலிகளையும் ரொப்பிட்டாங்க, வெளியில் அங்கே இங்கேன்னு ரொப்பி வச்சுட்டாங்க. வெளியில் நிற்க முடியாமல் வெளியில் பேருந்து வாகனங்கள் நிறுத்தும் இடத்துல குழுமி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. காவல்துறையில் கேட்குறாங்களாம், எப்படிங்க நீங்கள் ஏதாவது சொல்லி வச்சாப்புல 5 மணி வரைக்கும் எங்கேயாவது இவங்க ஒளிஞ்சு இருந்தாங்களா, டப்புன்னு 5 மணிக்கு மேலே வந்து இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து கும்முன்னு கூடுறாங்களா, இது வரைக்கும் இந்த ஏரியாக்குள்ளே எங்கேயோ ஒளிஞ்சுதான் இருந்தாங்களான்னு கேட்குற அளவுக்கு
மக்கள் வந்து டப்புன்னு வந்து உட்காந்துட்டாங்க. அண்ணனுடைய மக்களுக்கு தெரியும் கொள்கை தலைவன் எப்போ வருவான், எப்போ பேசுவான் அப்படின்னு. இங்கே நடிகனுக்கு 4 கால் இருக்கா, 5 கண்ணு இருக்கா, அழகா இருக்கானா, வசீகரமாக இருக்கானா, கிழவன் ஆயிட்டானா, டோப்பா முடிதானா, வெள்ளை முடிதானான்னு பார்க்கறதுக்கு வர்ற கூட்டம் இல்லை இது. இது அண்ணன் வாயிலிருந்து அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்ல போறாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் அது தலைவன் வாயிலிருந்து வரணும், நாம கேட்கணும். அப்பப்ப வந்து இந்த வயசானவங்க வந்து சோர்ந்து போனோடனே இந்த விட்டமின் இன்ஜெக்ஷன் ஒன்று எடுத்துப்பாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் முன்னாடி எடுப்பாங்க அப்படி. அதனால அதை சொல்கிறேன். அது மாதிரி அப்பப்போ சோர்ந்து போய் இது திராவிட ஆரிய பகையினால் சோர்ந்து போயிருக்கிற நமக்கு அப்பப்போ வந்து பூஸ்ட் எனர்ஜி ஆற்றல் தரணும்னா அது அண்ணனின் பேச்சால் தான் முடியும்னு அவரவர் வந்து தங்களை வந்து உயிர்ப்பிச்சுட்டு போகிற இடம் தான் இந்த மாநாடு அப்படின்னா அதுவும் மிகையாகாது. இப்படியா பார்த்தீங்கன்னா வரிசையாக இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு காணொலிகளையும் சொல்ல சொல்ல புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கோம். அந்த நேரடியாக பார்க்கறது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் காணொலியில் எடுத்து எடுத்து போடுறாங்க பாருங்க, அப்படியே மெய் சிலுத்து போகுது. ஏன்னா ஒரு கண்ணு இந்த 2 கண்ணை வச்சு குறிப்பிட்டதை தான் பார்க்க முடியும். ஆனால் கேமரா கண்ணு 1008 கேமரா கண்ணு ஓடிட்டு இருக்கு. 1008 பேர் 1008 இதுகளில் வந்து கேமரா, அது மேலே ட்ரோன் காட்சி வேற, இப்படியெல்லாம் போகும்போது கண்ணுக்கு புலப்படாத காட்சிகள்லாம் பார்க்குது. அத்தனையும் கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் எனக்குள்ளேயுமே இந்த பயம் இருந்தது. இந்த கரூர் விஷயத்துல இருந்தே அந்த நடிகனோட பொறுப்பின்மை, நடிகனோட கெத்து, தெனாவட்டு, திமுரு, என்ன சொல்கிற மொள்ள மாதிரித்தனத்தால் வந்த உயிர் பலி காவு அப்படின்னாலும் இதில் திமுகவுடைய விளையாட்டுகளும் சித்து விளையாட்டுகளும் உண்டுன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் 75% நடிகனின் போக்கிரித்தனம்னா அது போக்கிரி பொங்கல்னு பாடி போக்கிரித்தனமாகவே வச்சதுனால இந்த காவுனா அதில் ஒரு 25% திமுகவின் அழிச்சாட்டியங்களும் உண்டுன்னு கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு புரிந்துணர்வு உண்டு. அதன்படி எனக்கு கூட கொஞ்சம் சின்ன பயங்கள், ஒரு வேண்டுதலாகவே இருந்தது. இந்த திமுக இதை சாதகமாக பயன்படுத்தி என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே, ஏதாவது பண்ணுமோ அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில் அது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லாமல் போச்சு. அதுக்கு ஒரு இறைவனுடைய கிருபை அனுக்கிரகம். அதாவது ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, சீமானுக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் உள்ள ஒரு ஆள் அவர் அப்படிம்பாரு. அதை நான் உறுதியாக நம்புகிறேன். இறைவனின் கடைக்கண் பார்வை வந்து அண்ணனுக்கு எப்போவுமே இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. அப்படிங்கிறனால அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவர் தமிழர் பண்பாடையும் தமிழுக்காக தமிழர்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள், ஈழத்தில் உயிர் சிந்திய தியாகிகளை மனசில் வச்சு அவர் பதாகைகள் வச்சுருந்தாரு பாருங்க, அது முதற் காரணம். அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டின் திணைகள் 5 திணைகளையும் பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு நுழைவாயிலுக்கு 5 நுழைவாயில்கள், 5 நுழைவாயில்களுக்கும் 5 திணைகளோட பேர் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு அந்த 5 திணைகளோட பேரையும் வச்சு அதுக்கு எந்தெந்த கடவுளை அன்றைய மூதாதையர்கள் வழிபட்டார்களோ அவர்கள் வரவேற்கிற மாதிரியே அதை வந்து ஏற்பாடு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் முழுக்க பதாகை வந்து நமக்காக உயிர் நீத்த முன்னோர்கள், நம்மை வீர தீரமாக ஆண்ட நம்முடைய சேரச்சோழ பாண்டியர்கள், பாதி பேரோட பேர் தெரியாதுங்க. வரலாற்றில் முக்கியமான கரிகால சோழன், ராஜேந்திர சோழன், இல்லைன்னா அரசேந்திர சோழன் அப்படின்னு படிச்சிருப்போம். சேரன், செங்குட்டுவன் படிச்சிருப்போம். பாண்டிய மன்னர்கள் சில பேரோட பேர் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இலக்கியங்கள், காப்பியங்கள் இலக்கணம்னா தொல்காப்பியர் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அண்ணன் அந்த தேர்தல் குழு பணியில் இருந்தனால கண்ணால் பார்த்ததில் சொல்கிறேன், அண்ணன் அவ்வளோ பேர்களை சொல்ல குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மன்னன் பேர், அந்த மன்னன் பேர்னு வரிசையாக அவ்வளோ மன்னன் பேரையும் சொல்கிறாரு. அடுத்தது வந்து அவ்வளோ இலக்கியவாதிகளோட பேரை சொல்றாரு. அடுத்து புரட்சிவாதிகள், அது வெளிநாட்டு புரட்சிவாதிகளா இருந்தாலும் பரவாயில்லடா, தன்னுடைய இனத்துக்காக நின்ன புரட்சிவாதிகளை நம்ம வச்சே ஆகணும்ட்டு அது ஒரு பேரு வருஷப்படுத்திக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. போதாத குறைக்கு மாவீரர்கள் பேரையா சொல்றாரு. ஈழத்துல வந்து நமக்காக போராடிய கரும்புலி படை அது இதுன்னு சொல்றாரு. எல்லாரும் குறிப்பிடுகிறாங்க. அடுத்து தமிழ் மறவேந்தர் மாமாவை கூப்பிட்டு சொன்னாரு, மாமா இதை வந்து நீங்க வந்து வருஷப்படுத்திடணும், எந்த காலகட்டத்தில் யார் யார் வாழ்ந்தாங்க, முன்ன பின்ன மாறிடக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் வருஷப்படுத்தி கொடுங்கன்னு அவர் வந்து முழு மூச்சு அதில் இறங்கி அதை வருஷப்படுத்தி கொடுக்க யாருக்குங்க முடியும்? மனப்பாடம் பண்ணி எழுதுகிற கோஷ்டி அந்த மாணவன்ல அண்ணன் மனசார புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்துகிறவர். அவர் எவ்வளோ தூரம் தமிழக வரலாற்றை கரைச்சி குடித்து தமிழ் இனத்தின் பெருமையை அவர் ரத்தத்தில் கலந்து விட்டுருந்தா இவ்வளோத்தையும் பண்ணியிருப்பார். இவ்வளோ பதாகைகள் சாத்தியமாக நீங்கள் இன்றைக்கி தீவுத்திடலில் கூட இவ்வளோ பெரிய வரலாற்று இதுகளில் வைக்க முடியாதுங்க யாராலையும். இனிமேல் அண்ணனை காப்பி அடித்து வேணால் தவக்கலை கட்சி, திமுக கட்சி எல்லாம் வைக்கும் வேணா பாருங்கள். அடுத்தடுத்த மாநாட்டில் இதே பதாகைகளை கலரை மட்டும் மாற்றி வைக்கலைன்னா
பேர் எடுத்துரும். அப்படிதான் இது பண்ணும். ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரி அண்ணனை பார்த்து எல்லாம் சொல்லும். இப்போ கூட தேர்தல் அறிக்கை மாதிரி ஒரு 10-15 நடிகர் விட்டுருக்காரு இல்லையா, அத்தனையும் அண்ணன் சீமானுடைய தேர்தல் அறிக்கையோட பிட்டு தான் அதெல்லாம். ஏற்கனவே அவர் என்ன பிட்டில் எழுதி வச்சிருக்காருங்கிறது கூட வெளியில் வந்துடுச்சு. இதில் கையை தூக்கவும், இதில் வலது கையை இப்படி சரித்து தூக்கவும், இப்பொழுது கொஞ்சம் அமைதியாக இருக்கவும், இப்பொழுது கண்ணீர் சொட்டவும், கொஞ்சம் ஒன்றா தான் அவர் அழுததுக்கு காரணம் எல்லாம் அங்கே எழுதி கொடுத்து தான். அத்தனையும் பட ஸ்கிரிப்ட் மாதிரியே தாங்க. ஒரு நடிகன் எப்படி நடிப்பானோ அதை தான் அரசியலையும் வந்து இந்த ஆள் நடிக்கிறாரு. அதாவது இயக்குனர்கள் இயக்கியே நடித்து புகழை வாங்கிக்கிட்டேன். இந்த புகழ் வாங்கி இப்போ அரசியலில் வந்து சமூக அக்கறையும் சமூக பிரச்சனைகளையும் மக்களோட வாழ்வாதாரத்தையும் மனசார புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண வரலங்க. இப்பவும் அது ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனான்ட்டு இந்த என்ன சொல்றது ஊரடிச்சு ஒலையில போட்ட ஜென்மங்களோட தயவுல அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து அதே சினிமா டயலாக்கா பேசி அதே ஏற்ற இறக்கத்தோட பேசி இப்பவும் நடிச்சுட்டு தெரியுதுங்க. அரசியலில் வந்து கூட நடிச்சுட்டு தான் தெரியுது. மக்களை நம்பாதீங்க. ஏன் நீங்கள் அதிகமாக இவரை சொல்கிறீங்க, திமுகவை சொல்லலை அப்படின்னா, திமுக தாங்க எதிரி. திமுக அதிமுக இந்த இதில் இருக்கவே கூடாது தான். ஆரியம் திராவிடம் எவ்வளோ தூரம் அழியணுமோ அதுக்கு ஈடாக இந்த புதிய மோசமான சினிமா கவர்ச்சி அரசியலும் ஒழியணும். இது அத்தனையும் பிடுங்கி எறிஞ்சாதான் இது வந்து நாம் தப்பிக்க முடியும். நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இன்னும் நிறைய சிறப்புகள் மாநாட்டில் இருக்குது. ஒவ்வொரு காணொளிகளில் தோண அந்த காணொளிகள் கிடைக்க இதே ஸ்லாகிப்போட நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.